ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்பாய் வரவேற்கிறோம். We welcome you lovingly to this Sabbath day worship. ஓசன்னா குடும்பத்திலே நீங்களும் இணைந்து ஆராதிப்பதில் நாங்கள் மிகுந்த சந்தோஷம் We are அடைகிறோம். so happy that you have joined along with the Hosanna family. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். Let us close our eyes and look up to God. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, Our dear loving Father, மீண்டும் ஒரு ஓய்வு நாளை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். thank you for giving us one more week to worship you. ஆராதிக்கிற இந்த வேளையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. Father, bless this time of worship. பாடல்கள், துதிகள், ஆராதனைகளை கர்த்தர் அங்கீகரிப்பீராக. Father, acknowledge every song, praise and worship. ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு நேராக கடந்து வரட்டும். May your word come towards us. உடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். We humble and surrender ourselves in your hands. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. In Jesus' name we pray, dear Father. ஆமென். Amen. Praise God. Hallelujah. கர்த்தர் நல்லவர். Amen. சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தலாம். யாவருக்கு தெரிந்த ஒரு பாடல், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், நீ நல்லவர், சர்வ வல்லவர் என்று சொல்லி எல்லாரும் கரங்களை தட்டி பாடப்போகிறோம். எல்லாரும் எங்களோடு இணைந்து பாடலாமா? எல்லாரும் உற்சாகமா, வீடுகளில் இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமா கரங்களை தட்டி பாடலாம். எல்லாரும் சேர்ந்து எஸ். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாவியான என்னையும் உன் பிள்ளையாய் மாற்றினீ, பாவியான என்னையும் உன் பிள்ளையாய் மாற்றினீ. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னை அழைத்த தேவன், நீ உண்மை உள்ளவர் ஆண்டவரே, என்னை மரண பரியந்தம் நடத்துவீர். விசுவாசத்தோடு ஆண்டவரை பார்த்து கரங்களை தட்டி சொல்லுங்க, நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். எல்லாருமாய் உண்மையா கரங்களை தட்டி எஸ். என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. சேர்ந்து சொல்லுங்க, நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உந்தன் பரிசுத்த ஆவியா என்னையும் நிறைத்தீரே. உந்தன் பரிசுத்த ஆவியா என்னையும் நிறைத்தீரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. சொல்லுங்க எல்லாருமாய், நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு
நம்மை கைவிட மாட்டார். நான் அடிக்கடி சொல்றது ஒன்று, அவர் கைவிடுவதும் நினைச்சிருந்தார்னா நம்மை அழைத்திருக்கவே மாட்டாரு. எனவே விசுவாசத்தோடு பாடுங்க. என்னை முன் குறித்த கர்த்தர் நீர், என்னை கைவிடவே மாட்டீர் ஆண்டவரே. நான் உம்மை ஆராதிக்கிறேன், நீ நல்லவர், சர்வ வல்லமை உள்ளவர் என்று சொல்லி எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? என்னை முன் குறித்தீ, நீ கைவிடவே மாட்டீர். எங்களோடு இணைந்து சொல்லுங்களேன். எங்களை முன் குறித்தீங்களப்பா, நீங்க கைவிட மாட்டீங்க. ஏன்னா நீங்க நல்லவர், நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம். எங்களோடு இணைந்து அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தர் நமக்காக செய்த நன்மைகளை நினைத்து நம் வாழ்நாள் முழுவதும் ஆராதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்காக ஒரு மேலோக வீட்டை நமக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். சீக்கிரமாக என் இயேசு வரப்போகிறார். நீங்களும் நானும் அவரோடு கூட இணைந்து பரலோகத்திலே ஆராதிக்க போகிறோம். அதற்கு முன் அடையாளமாக தான் சபைகளில் நாம் இந்த நாட்களில் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வந்திருக்கிறது. இந்த கடைசி நாட்களில் நீங்களும் நானும் இன்னும் துரிதமாய் ஆயத்தமாவோம். அவருடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது. எனவே எல்லோரும் இணைந்து ஒரு புதிய பாடல் எங்களோடு இணைந்து சேர்ந்து பாட போகிறோம். மேலோக நாடெந்தன் சொந்தம் அல்லவா, இந்த பூலோக வாழ்க்கை எங்களுக்கு கொஞ்சம் ஆண்டவரே. கரங்களை தட்டி எல்லாருமா மேலோக நாடெந்தன் சொந்தம் அல்லவா, இந்த பூலோக வாழ்க்கையும் கொஞ்சம் அல்லவா. மேலோக நாடெந்தன் சொந்தம் அல்லவா, இந்த பூலோக வாழ்க்கையும் கொஞ்சம் அல்லவா. என் இயேசு வரப்போகும் காலம் இது, சொந்த தேசம் கொண்டு செல்லும் காலம் இது. இந்த இயேசு வரப்போகும் காலம் இது, சொந்த தேசம் கொண்டு செல்லும் காலம் இது. எழும்பிடு சபையே எழும்பிடு, எழுப்புதல் காலம் உணர்ந்திடு. எழும்பிடு சபையே எழும்பிடு, எழுப்புதல் காலம் உணர்ந்திடு. பொய்யாய் மாறிவிட்ட இந்த உலகத்திலே நீ மெய்யாய் வாழ அவர் உயிர் கொடுத்தார். அந்த உயிர் தந்த இயேசுவை நீ தொடர்ந்தார், உயர்ந்த இடங்களில் உன்னை சேர்த்திடுவார். எவ்வளவு அழகான வரிகள். ஆண்டவரை பார்த்து பாடுங்க. அவரை உயர்த்துகிற நம்மளை கர்த்தர் உயர்ந்த இடத்தை கொண்டு போய் வைப்பார். எல்லாரும் இணைந்து செய்ய பாடலாமா? பொய்யாய் மாறிவிட்ட உலகத்திலே நீ மெய்யாய் வாழ அவர் உயிர் கொடுத்தார். பொய்யாய் மாறிவிட்ட உலகத்திலே நீ மெய்யாய் வாழ அவர் உயிர் கொடுத்தார். உயிர் தந்த இயேசுவை நீ தொடரலாம், உயிர் இடங்களில் உன்னை சேர்த்திடுவார். உயிர் தந்த இயேசுவை நீ தொடரலாம், உயிர் இடங்களிலே உன்னை சேர்த்திடுவார். இணைந்திடு சபையே இணைந்திடு, இயேசுவில் அனுதினம் வளர்ந்திடு. இணைந்திடு சபையே
இயேசுவுடன் பறந்து செல்ல உன் பொன்னும் பொருளும் ஒன்றுக்கும் உதவாது. ஓ, ஒரு வாழ்க்கையை உன்னிடம் அவர் கொடுத்தார். வரும்போது நீ என்ன பதில் செய்ய போகிறார்? இயேசு சீக்கிரம் வந்து உங்களை அழைச்சிட்டு போக போறாரு. அவர் வரும்போது நீங்கள் என்ன செய்ய போறீங்க? ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஆண்டவர் இந்த இரவுல, இந்த பகல் வேளையில நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? இயேசுவுடன் பறந்து செல்ல உன் பொன்னும் பொருளும் ஒன்றும் உதவாதே. மன்னன் இயேசுவுடன் பறந்து செல்ல உன் பொன்னும் பொருளும் ஒன்றும் உதவாதே. ஒரு வாழ்வை உன்னிடம் அவன் கொடுத்தார், வரும்போது பதில் என்ன நீ சொல்வாய்? ஒரு வாழ்வை உன்னிடம் அவன் கொடுத்தார், வரும்போது பதில் என்ன நீ சொல்வாய்? சபையே புரிந்திடு, பரிசுத்த வாழ்வில் நிறைந்திடு. புரிந்திடு சபையே புரிந்திடு, பரிசுத்த வாழ்வில் நிலைத்திடு. இந்த முதல் சரணத்தை மாத்திரம் எங்களோடு இணைந்து மேலோக நாடெந்தன் சொந்தம் அல்லவா, இந்த பூலோக வாழ்க்கையும் கொஞ்சம் அல்லவா. மேலோக நாடெந்தன் சொந்தம் அல்லவா, இந்த பூலோக வாழ்க்கையும் கொஞ்சம் அல்லவா. இந்த இயேசு வரப்போகும் காலம் இது, சொந்த தேசம் கொண்டு செல்லும் காலம் இது. இந்த இயேசு வரப்போகும் காலம் இது, சொந்த தேசம் கொண்டு செல்லும் காலம் இது. எழும்பிடு சபையே எழும்பிடு, எழுப்புதல் காலம் உணர்ந்திடு. சொல்ல இணைந்திடு சபையே எழுந்திடு, எழுப்புதல் காலம் உணர்ந்திடு. இணைந்திடு சபையே இணைந்திடு, இயேசுவில் அனுதினம் வளர்ந்திடு. மீண்டுமாய் இணைந்திடு சபையே இணைந்திடு, இயேசுவில் அனுதினம் வளர்ந்திடு. புரிந்திடு புரிந்திடு சபையே புரிந்திடு, பரிசுத்த வாழ்வில் நிலைத்திடு. புரிந்திடு சபையே புரிந்திடு, பரிசுத்த வாழ்வில் நிலைத்திடு. ஹல்லேலூயா. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவருடைய வருகை மிக சமீபம். நாம் காண்கிற அடையாளங்கள் அவருடைய வருகையை உறுதிப்படுத்துகிறது. இதோ காலத்தின் கடைசி நிமிடங்களில் நாம் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். என் சபையே, என் விசுவாசியே, என்னுடன் சகோதரன சகோதரியே, இந்த காலவேளையில் ஆண்டவரோடு கூட நம்மை ஒப்புரவாக்குகிற ஒரு காலமாய் இது இருக்கட்டும். ஆண்டவர் மிக துரிதமாய் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஓஹோ ஹல்லேலூயா. அவனுக்கு உள்ள கிரியைகளை அவர் கொண்டு வந்து கொண்டிருக்கிற தேவன். இந்த காலைவேளையில் ஆண்டவரிடத்துல, அப்பா உடைய வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே, உடைய வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. Hallelujah. Uraba mama mashandara la 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 la. Thank you Holy Spirit. இந்த காலவேளையில முழங்கால் பண்ணிட்டு முடிந்தவங்க அப்படியே முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவருடைய பிரசன்னத்துல, அப்பா என்னை உம்மை போல மாற்று, உமது வருகைக்காக என்னை ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்ல ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் ஆண்டவருடைய பிரசன்னத்துல. ஓ thank you Holy Spirit. Thank you Lord. Shima mama re di dara mere me shekiranda. ஓ புது படைப்பாய் மாற்று, அது
வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும் ராஜா. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவா நிறைவேறுதே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவா நிறைவேறுதே. மண்ணின் சாயலை நான் களைந்தேன், விண்ணவர் சாயல் அடைவேன், விண்ணவர் சாயல் அடைவேன். தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன். நானும் தேவனோடிருப்பேன். தேவ சாயல் ஆக மாறி தேவனோ ஷபரகரகரகர. ஆவியின் அச்சாரமிதா ஆயத்தமா சேர்ந்திடவே. ஆவியின் அச்சாரமிதா ஆயத்தமா சேர்ந்திடவே. ஜீவனே எனது கிறிஸ்தேசு, சாவு எந்தன் ஆதாயமே, சாவு எந்தன் ஆதாயமே. தேவ சாயல் ஆகமா சேர்ந்தங்களோடு ஆண்டவர் ஒரு வருகை மிக சமீபமாக இருக்கிறதுனால விசுவாசிக்கிறவங்க நம்மை அவர் சேர்த்துக் கொள்வார் என்று நம்புறவங்க, நமக்காக அவர் சீக்கிரம் வரப்போகிறார் என்று நம்புறவங்க எங்களோடு இணைந்து சொல்லுங்களா எல்லாருமா? தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன். நானும் தேவனோடிருப்பேன். மூன்றில் ஒன்றாய் ஜொலிப்பவரை முகமுகமா தரிசித்திட. மூன்றில் ஒன்றாய் ஜொலிப்பவரை முகமுகமாய் தரிசித்திட. வாஞ்சையாய் தவிக்கும் எனதுள்ளம் வாரும் என்று கூப்பிடுதே, வாரும் என்று கூப்பிடுதே. தேவ சாயல் ஆக மாறி சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன். நானும் தேவனோடிருப்பேன். கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லலாமா? ஹல்லேலூயா. தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன். நானும் தேவனோடிருப்பேன். தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிரு ஷரரரையா துரரோ
உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி இயேசுவே. இந்த நாள்ல எங்களை சேர்த்துக்கொள்ள வாரும். உம்முடைய பிரசன்னம் இந்த காலங்களில் எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறதற்காய் நன்றி ராஜா. எங்களை ஆயத்தப்படுத்துகிற உடைய பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய வருகைக்கென்று எங்களை உருவாக்குகிற உடைய ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். எல்லா விதத்திலும் உள்ளும் பரமமாய் எங்களை சுத்திகரித்து முத வருகைக்கென்று எங்களை உருவாக்கி ஆயத்தப்படுத்தி கரை திரை அற்றவர்களாய் உம்முடைய சன்னிதானத்தில் எங்களை கொண்டு போய் சேர்க்கிற பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். Oh, we praise you, Father. நன்றியோடு துதிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த காலவேளையில் மீண்டும் ஒரு விஷயங்களை தாழ்த்துகிறோம். உடைய வருகைக்கு என்று எங்களை ஆயத்தப்படுத்தி எங்களை உருவாக்கி உடைய சன்னிதானத்தில் நிற்கும் போது கரை திரையற்றவர்களாய் நிற்க எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. அது மாத்திரமல்ல, திரளான ஆத்துமாக்களோடு நம்மை சந்திக்க எங்களுக்கு உதவி செய்கிறார்கள். உடைய திருக்கரத்தில் எங்களுடைய துதிகள், ஸ்தோத்திரங்கள், ஆராதனைகள் எல்லாவற்றையும் சமர்ப்பிக்கிறோம். ஏற்று எங்களை அங்கீகரியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து மீண்டும் ஒரு விஷயம் நான் உங்களை வாழ்த்துகிறேன். Greetings to you once again from the presence of the Lord. இதனால் வேத தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி, The scripture that we are going to meditate today, மார்க் எழுதின சுவிசேஷம் Gospel of Mark, 1ஆம் அதிகாரம் chapter 1, 15வது வசனம். verse 15. காலம் நிறைவேறிற்று, The time is fulfilled, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, and the kingdom of God is at hand. மனம் திரும்பி Repent சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். and believe in the gospel. என் அன்பு தேவ பிள்ளையே, My dear child of God, இந்த காலையிலே கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற ஒரு the காரியம், message that God wants to tell you, காலம் நிறைவேறிற்று, the time is fulfilled. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, The kingdom of God is at hand. அதற்காக நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. What should we do according to the Bible? முதல் காரியம் மனம் திரும்ப வேண்டும். Firstly, we should repent. இரண்டாவது காரியம் தேவனையும் அவருடைய காரியங்களையும் அவர் நமக்காக பட்ட பாடுகளை விசுவாசிக்க வேண்டும். Secondly, we have to believe God's work and His suffering for us. அப்படி செய்து நம்மை ஆயத்தம் பண்ணிக் கொள்வோமானால் உங்களுக்கும் எனக்கும் தேவன் பரலோக ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணிக் கொண்டிருக்கிறார். If we do according to it, God is preparing a place for us in heaven. ஆனால் பரலோகம் என்பது நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி ஒரு ஹைவேஸ்ல போகிற ஒரு வாழ்க்கை அல்ல. But it is not easy to enter the kingdom of God like we think, just going on a highway. வேத வசனம் சொல்லுகிறது. The Bible says, மத்தேயு எழுதின சுவிசேஷம் Matthew 7ஆம் அதிகாரம் chapter 7 13-14வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. verses 13 and 14 says, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதில் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். Enter by the narrow gate, for wide is the gate and broad is the way that leads to destruction, and there are many who go in by it. Because narrow is the gate and difficult is the way which leads to life, and there are few who find it. தேவனுடைய ராஜ்யம் மிக சமீபமாய் இருக்கிறது உண்மைதான். It is true that the kingdom of God is at hand. தேவன் உங்களுக்காக எனக்காக பரலோக ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணிக் கொண்டிருக்கிறது உண்மைதான். It is true that God is preparing a place in heaven for us. ஆனால் நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது. But it is not like how we think. We think that everyone in this world can enter the kingdom of God. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். Because the verse says that there are few who find it. ஏன் சிலர் மாத்திரம் அதில் பிரவேசிக்க போகிறார்கள்? Why only a few are going to enter? நாம் பல நாட்களாக தேசத்தின் எழுப்புதலுக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். We have been praying for the revival of the nation for many days. இந்திய தேசம் முழுவதும் பரலோக ராஜ்யத்திற்கு வரும் என்று பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். We are striving hard for the whole of India to enter heaven. ஒவ்வொரு தேசத்தில் இருக்கிற ஊழியர்களும் அந்தந்த தேசத்தின் ஜனங்கள் பரலோகத்திற்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். The servants of God in each nation strive hard for the whole nation to enter the kingdom of God. ஆனால் வேதம் இங்கு சொல்லுகிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். But the Bible says here that only a few find it.
நாட்களில் அந்த சிலரில் நீங்களும் நானுமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். God wants us to be in that few. அந்த பாதை பரலோகத்திற்கு செல்லும் பாதை இடுக்கமான பாதை. The way that goes to heaven is very narrow. அது மாத்திரமல்ல, அது வழி நெருக்கமாய் இருக்கிற பாதை. It is narrow and the way is very difficult for us to walk. அதை கண்டுபிடிக்கிறது சிலர், அந்த சிலர் நீங்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். And those who find it are very few, and God wants us to be in that few. Hallelujah. Hallelujah. இந்த பரலோக ராஜ்யத்திற்கு போவது என்பது மிக கடினமான ஒரு காரியம். It is very difficult for us to enter the kingdom of God. நான் உங்களை பயமுறுத்த சொல்லவில்லை. I am not telling this to scare you. ஆனால் நீங்கள் ஆயத்தமாக வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். But I want you to be prepared. நாம் ஆயத்தம் இல்லாமல் இருப்போமானால், If we are not prepared, புத்தி இல்லாத கன்னிகைகளைப் போல கைவிடப்படுவோம். we will be forsaken just like the unwise women. அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பொழுதும் விழித்திருங்கள். That's why God says, be vigilant always. அவருடைய வருகை திருடன் வருகிற விதமாக இருக்க போகிறது. Coming is like that of a thief entering. அவருடைய வருகையில் ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் மாத்திரம் அவரோடு கூட எழுப்பி போக முடியும். Only those who are prepared can go along with him. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், The Gospel of Matthew chapter 11 12வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. verse 12 says, யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். And from the days of John the Baptist until now, the kingdom of heaven suffers violence, and the violent take it by force. அதை பலவந்தம் பண்ணுகிறவர்கள் மாத்திரம் பிடித்துக் கொள்ள முடியும். Only those who take it by force can receive it. நாம் மனம் போன போக்கில வாழ்ந்து கொண்டிருந்தால் அதை அடைவது கடினம். If we are going to live according to our own ways, it is very difficult to enter the kingdom of God. இந்த காலைகளிலே பரலோகம் போவதற்கும் அல்லது செல்லுவதற்கு யாருக்கு தகுதி உள்ளார்கள் என்பதை நாம் காண போகிறோம். We are going to see who is qualified to enter into the kingdom of God. அதற்கு நிறைய காரணங்கள் இருந்தால் 3 பிரதான முக்கியமான காரணங்களை நான் உங்களுக்கு சொல்லித் தர There விரும்புகிறேன். are many parameters to enter the kingdom of God, but here I would like to quote only the primary reasons. யார் பரலோகம் செல்ல முடியும்? Who can enter the kingdom of God? வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் The Gospel of Matthew 7ஆம் அதிகாரம் chapter 7 21வது வசனம். verse 21. மத்தேயு 7:21. Matthew 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர் அதில் பிரவேசிப்பதில்லை. Not everyone who says to me, Lord, Lord, shall enter the kingdom of heaven, but he who does the will of my Father in heaven. முதலாவது காரியம், நாம் நினைக்கிறபடி ஜெபித்துக் கொண்டிருந்தால் பரலோகம் போய்விடலாம். We think that if we keep praying, we can enter into God's kingdom. அல்லது உபவாசித்தால் பரலோகம் போய்விடலாம். Or we think that if we fast, then we can enter into the kingdom of God. அல்லது நன்மைகளை செய்து கொண்டிருந்தால் பரலோகம் போய்விடலாம். Or we think that if we do good things to others, then we can enter the kingdom of heaven. உண்மையாலுமே இவைகள் எல்லாம் நமக்கு தேவைதான். Of course, all this is needed. ஆனால் இவைகள் மாத்திரம் ஒரு நபர் பரலோகம் போவதற்கு போதுமானதல்ல. But these are not the only parameters for us to enter the kingdom of God. வேதம் இங்கு சொல்லுகிறது, The Bible says here, பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் but he who does the will of my Father in heaven. அவர்களை அல்லாமல் ஒருவரும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. Unless these people, no one enters the kingdom of heaven. இதற்கு மேற்பகுதியில் நீங்கள் வாசிப்பீர்களானால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். If you read the previous verses, there are prophets. அற்புத அடையாளங்களை செய்தவர்கள் இருக்கிறார்கள். There are people who do signs and wonders. பிசாசுகளை துரத்தினவர்கள் இருக்கிறார்கள். There are people who drove out demons in the name of Jesus. கர்த்தாவே கர்த்தாவே என்று 24 மணி நேரம் ஜெபித்தவர்கள் இருக்கிறார்கள். There were people who called out to the Lord for 24 hours a day. ஆனால் அவர்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை அறியேன். But God looks at those people and says, I don't know who you are. அநேக நேரங்களிலே நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறபடியாய் பரலோக ராஜ்யம் அமைவது இல்லை. Many times it is not like how we think that the kingdom of God is. ஏனென்றால் கர்த்தருடைய சமூகத்திற்கு வர வேண்டுமானால் கர்த்தர் விரும்புகிற முதல் காரியம் அவருடைய சித்தத்தின்படியான வாழ்க்கை. So the first thing that God expects from us if we have to enter the kingdom of God is a life that is pleasing to God. ஒருவேளை நீங்கள் வரங்கள் இருக்கிறதுனால உங்களுக்குள்ள இருந்த
பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறதுனால நீங்கள் பரலோகத்துக்கு போய்விடலாம் என்று தப்பாக You எண்ணிக்கொள்ளாதீர்கள். might be thinking that since you have the gifts of the Spirit and since you are praying hard, you can enter the kingdom of God. அப்படியானால் என்ன அர்த்தம்? So what does it mean? தேவ சித்தம் இல்லாமலே தீர்க்க தரிசனங்களை சொல்ல முடியும். So it means that even without the will of God, you can prophesy. தேவனுடைய சித்தம் இல்லாமலே அற்புத அடையாளங்களையும் செய்ய முடியும். Even without the will of God, you can perform signs and wonders. தேவனுடைய சித்தம் இல்லாமலே ஊழியங்களையும் செய்து முடித்து விட You முடியும். can also do your ministry without the will of God. ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் மாத்திரமே பரலோக ராஜ்யத்திற்கு போக But the முடியும். one who does the will of God can only enter the kingdom of heaven. ஆண்டவர் ஜெபத்தில் கற்றுத் தரும்போது கூட அப்படிதான் சொல்லி கற்றுக் கொடுத்தார். Even when Jesus taught his disciples how to pray, he taught these same words. மத்தேயு 6:10 நாம் வாசித்திருக்கிறோம். We have read in Matthew 6:10. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. Let your will be done on earth as it is in heaven. இயேசு வந்தபோது அவருடைய சித்தத்தை செய்தவராய் இருந்தார். Even when Jesus came into this earth, he fulfilled the will of the Father. நம்முடைய சுயம் சித்தங்களை செய்வதற்காக கர்த்தர் இந்த உலகத்தில் நம்மை அனுப்பவில்லை. God has not sent us into this world to do our will. நம்மை குறித்து கர்த்தர் அவருடைய அநாதி தீர்மானத்தின்படியாய் அவருடைய சித்தத்தின்படியாய் நம்மை வணைந்திருக்கிறார். God has molded us according to his predestined plan. எனவே நாம் தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கை அமையாமல் இருக்குமானால், Therefore, if our life is not according to the will of God, நம்முடைய ஊழியங்கள் இல்லாமல் இருக்குமானால், if our ministry is not according to the will of God, மகிமையான ஊழியங்களை உலகத்தின் பார்வையில் செய்தவர்களாய் இருந்தாலும் கூட, maybe according to the world you might be doing a glorious ministry. நன்றாய் செல்வ செழிப்பாய் இந்த உலகத்தின் பார்வையில் நீங்கள் வாழ்ந்திருந்தாலும் கூட, We may be with honor and riches in front of the world. நன்மை செய்கிறவர்களாய் இந்த தேசத்திலே வாழ்ந்திருந்தாலும் கூட, Though we might be doing good things in this world, அந்தோ பரிதாபம் பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்க முடியாது. but the saddest part is we cannot enter the kingdom of God unless doing his will. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனை அல்லாமல் ஒருவனும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. Because the Bible says no one can enter the kingdom of God except those who do the will of God. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. Romans chapter 12 verse 2 says, நாம் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று மனம் அறிகிறதினாலே மறுரூபமாக வேண்டுமா? and do not be conformed to this world, but be transformed by the renewing of your mind, that you may prove what is that good and acceptable and perfect will of God. தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவிற்கு நேராய் நாம் வரதான் நம்முடைய மனம் மறுரூபம் அடைய தொடங்கும். Only when we are drawn towards the will of God, there happens the renewing of our mind. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். That's why Apostle Paul says எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, in Ephesians chapter 5 verse 17, நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் therefore do not be unwise, கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். but understand what the will of the Lord is. ஒரு தேவ பிள்ளை பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டுமானால் தேவனுடைய சித்தத்தை அறிந்த வாழ்க்கை வாழ வேண்டும். If a person wants to enter the kingdom of God, then he should know the will of God. தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றினவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியும். Only if you fulfill God's plan in your life, you can enter the kingdom of God. அதனால ஆண்டவர் சொல்றாரு, தீர்க்க தரிசனம் சொன்னவர்களை அறியும். That's why God says to the prophets that I don't know you. அற்புத அடையாளங்களை செய்தவர்களை அறியும் என்று Says to the people who did signs and wonders that he didn't know them. அற்புத அடையாளங்கள் தேவை. We need signs and wonders. தீர்க்க தரிசனங்கள் தேவை. We need prophecies. ஆனால் இவைகள் தேவ சித்தத்தின்படி இல்லாவிட்டால், But if these are not according to the will of God, நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் போய்விடும். then all your efforts will go in vain. எனவே நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல், So do not be unwise. நீங்கள் எதை செய்தாலும் தேவ சித்தத்தின்படி செய்யுங்கள். Whatever you do it according to the will of God. பரலோக ராஜ்யம் உங்களுக்காய் திறக்கப்பட்டிருக்கும். The gates of heaven will be opened for you. இரண்டாவது காரியம், யார் பரலோகத்திற்கு போக முடியும்? Secondly, who can enter the kingdom of heaven? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் Gospel of Matthew chapter 21 43வது வசனம். verse 43. தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கு ஏற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். Therefore I say to you, the kingdom of God will be taken from you and given to a nation bearing the fruits of it. பரலோக ராஜ்யம் கனிகளால் நிறைந்த ஜனங்களுக்கு கொடுக்கப்படுகிறது.
Spirit. ஆனால் இந்த நாட்களிலே அநேக திருச்சபைகளிலே நான் யாரை குறை சொல்லவில்லை, அநேக திருச்சபைகள் சொல்லிக் கொடுக்கிறது வரங்களுக்காய் சொல்லித் தருகிறார்கள். But in many churches these days, they strive hard to get the gifts of the Spirit. அற்புத அடையாளங்கள் மூலமாக ஊழியத்தை செய்வது எப்படி என்று கற்றுத் தருகிறார்கள். They teach how to do ministry through signs and wonders. ஆனால் பரலோக ராஜ்யத்திற்கு போவதற்கு இவைகள் தேவையில்லை. But these are not needed to enter the kingdom of God. வரங்கள் அவரவர்களுடைய சுய பிரயோஜனத்திற்கு கொடுக்கப்படுகிறது. The gifts of the Spirit are given to each one for their own utility. இந்த வரங்களும் அபிஷேகம் ஆராதனைகள் எல்லாம் இந்த உலகத்திற்குரியவைகள். These gifts, worship and anointing belongs to this world. ஆனால் பரலோக ராஜ்யத்திற்கு நாம் போக வேண்டுமானால், But if we have to enter the kingdom of God, கனிகளுள்ள வாழ்க்கை தேவை என்று வேதம் சொல்லுகிறது. we need a fruit bearing life. அதனால தான் முந்தின பகுதியில நாம் வாசிக்கும் போது கூட வாசித்தோம். That's why in the previous verses we read, தீர்க்க தரிசன வரங்களை உடையவர்களை கர்த்தர் அறியேன் என்றார். God rejects the people who had the gifts of the Spirit. அற்புத அடையாளங்களை செய்தவர்களை அறியேன் என்றார். God rejected and ignored the people who performed signs and wonders. ஏனென்றால் வரங்கள் இந்த உலகத்திற்குரியது. Because the gifts belong to this world. கனிகளும் நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்திற்கு செல்வதற்கு தேவையாயிருக்கிறது. But the fruit of the Spirit is needed for us to enter the kingdom of heaven. அதனால தான் கலாத்தியருக்கு பவுல் எழுதும்போது சொல்லுகிறார். That's why Paul writes to Galatians 5ஆம் அதிகாரம் chapter 5 22 23 வசனங்கள். verses 22 and 23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். But the fruit of the Spirit is love, joy, peace, long suffering, kindness, goodness, faithfulness, gentleness and self control. இங்கு 9 காரியங்களை சொல்லி இருந்தாலும், Here though 9 fruits are mentioned, ஆனால் அவன் சொல்லும்போது ஆவியின் கனியோ. but here when Paul says, he mentions it as the fruit of the Spirit. சோ அது ஒருமையில் சொல்லப்படுகிறது. It is told in singular form. அப்படியானால் மீதம் இருக்கிற எல்லா கனிகளும் அன்பு என்கிற ஒரு காரியத்திற்குள் அடக்கமாய் இருக்கிறது. So all these fruits are inside the shell called love. சோ அதனால தான் பவுல் 1 கொரிந்தியருக்கு எழுதும்போது இப்படியே சொல்றார். That's why when Paul writes to 1 Corinthians, he says, 13ஆம் அதிகாரம் chapter 13, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1 Corinthians chapter 13. 1 3 வசனங்கள் வரை நீங்கள் வாசித்தால் தெரியும். If you read from verses 1 to 3, you can understand. முதல் காரியத்துல முதல் 2 வசனங்களிலே சொல்லும்போது வரங்களை குறித்து சொல்லுகிறார். In the first 2 verses, he speaks about the gifts of the Spirit. பற்பல பாஷைகள், He speaks about tongues of men and angels, தீர்க்க தரிசனங்கள், about prophecy. இவைகள் எல்லாம் நான் சொன்னாலும் கூட, Though I say all these things, அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. if there is no love inside me, I am nothing. அதற்கு அடுத்த 3வது வசனத்திலே சொல்லுகிறார். He says in the 3rd verse, அங்கே நற்கிரியைகளை குறித்து பேசுகிறார். he speaks about good deeds. எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் தான தர்மம் பண்ணினாலும், Though I bestow all my goods to feed the poor, அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. and have no love, it profits me nothing. சோ பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்றால், So if you want to enter the kingdom of heaven, கனிகளால் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். you should live a fruit bearing life. நீங்கள் யோசிக்கலாம், நான் ஜெபிக்கலனா ஆண்டவர் எப்படி எனக்கு இந்த வரங்களை தருவார்? You might think, if I don't pray, how will I get these gifts? அப்ப நான் தேவனோடு இருக்கிறேன் என்றுதானே அர்த்தம். So it means that only because I am with God, He has given me all these gifts. அப்படின்னு நீங்களும் நானும் தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். We are thinking like that. ஆனால் உள்ளான மனுஷன் மறுரூபம் அடையாவிட்டால், But if the inner man is not transformed, கனிகளால் நிறையாவிட்டால், if he is not filled with the fruit of the Spirit, அந்த ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழிக்காவிட்டால், if we don't destroy the flesh using that Spirit, நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது. we cannot enter the kingdom of அதனால God. தான் நான் முதல்ல சொன்னேன், That's why I told you before, வரங்கள் உங்களுடைய பிரயோஜனத்திற்காய் கொடுக்கப்படுகிறது. gifts of the Spirit are given for your personal use. அந்த வரங்களை வைத்து உங்களை ஆயத்தம் பண்ணிக் கொள்ள வேண்டாம். Using those gifts, we should prepare ourselves. கொலோசியர்ல நம்ம வாசிக்கிறோம், We read in Colossians, ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். we will live if we can destroy the flesh through the Spirit. Hallelujah. Hallelujah. அதற்காக தான் ஆவியின் வரங்கள்
அபிஷேகங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். That's why God gives us a gift of spirit and anointing. ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம் அப்படினா நான் நிறைய கனிகளை கொடுக்கணும் பிரதர். Now you might be thinking, then I want to yield more fruits. யோவான் எழுதின சுவிசேஷம் Gospel of John 15ஆம் அதிகாரம் chapter 15. 2 4 வசனங்களை வாசித்து பாருங்கள். Read verses 2 to 4. கர்த்தர் எப்படியாவது நாம் கனி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். God wants us to bear fruit somehow. ஏனென்றால் இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழுகிறோம் என்பதை இந்த கனிகள் தீர்மானிக்கிறது. Because it is this fruit of the spirit that decides how we live on this earth. பரலோக ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணுகிற அவருக்கு தெரியும் கனிகள் உள்ள வாழ்க்கை தேவை என்று. He who prepares a place for us to dwell with him knows what kind of spirit we need on this earth. அந்த 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னில் கனி கொடாமல் இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். John chapter 15 verse 2 says, every branch in me that does not bear fruit he takes away, and every branch that bears fruit he prunes that it may bear more fruit. அப்படியானால் என்ன அர்த்தம்? So what does it mean? கனிகளை கொடுக்காத ஜனங்களை கர்த்தர் புறம்பாக்கி போடுகிறார். So those who don't bear fruit, God just takes them away. ஆனால் கனிகளை கொடுக்கும்படி அவர் சுத்தம் பண்ணுகிற தேவன். But he prunes us so that we may bear more fruit. எப்படி நம்மை சுத்தம் பண்ணி கொள்ள முடியும்? How can we prune ourselves? அதிலே 3ஆவது வசனம் சொல்லுகிறது, Verse 3 says, அவருடைய உபதேசத்தினாலே, through his words. அவருடைய வார்த்தையினாலே, Because of the word. அவருடைய வார்த்தை நம்மை உள்ளும் புறமும் சுத்திகரிக்கிற வல்லமை உடையது. His word is mighty enough to clean us in and out. அந்த வார்த்தையில் நாம் நிலைத்திருந்தால், If we stay in that word, அவரில் நாம் நிலைத்திருக்கிறோம். we will stay in him. அவரில் நிலைத்திருக்கும் போது If we stay in him, நீங்களும் நானும் கனி கொடுப்போம். we will bear fruit. நீங்கள் கனி கொடுக்க தொடங்கினால் If you start to bear fruit, பரலோக ராஜ்யம் உங்களுக்குரியது. then the kingdom of God is yours. மூன்றாவது காரியம், Third thing, யார் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும்? who can enter the kingdom of God? மறுபடியும் பிறந்தவர்கள். One who is born again. யோவான் எழுதின சுவிசேஷம் Gospel of John 3ஆம் அதிகாரம் chapter 3 3-5 வசனங்கள். verses 3 and 5. அதிலே கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. Here Jesus says, unless one is born again, he cannot see the kingdom of God. மறுபடியும் பிறப்பதென்றால் என்ன? What does it mean to be born again? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. One is not born of water and spirit, he cannot enter the kingdom of God. என் அன்பு தேவ பிள்ளை, நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நல்லதான காரியம். My dear child, it is good that you have accepted Christ as your savior. ஆனால் வசனம் சொல்லுகிறது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாய் The இருக்கிறது. Bible says faith without action is dead. சோ நீங்கள் நான் என்ன செய்யணும்? அவரை ஏற்றுக்கொண்டதுக்கு அடையாளமாய் முழுகி ஞானஸ்நானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். So as a sign of accepting Jesus as a savior, we have to be baptized. அதுதான் உலகத்திற்கு மரித்து தேவனுக்காய் திரும்ப வாழுகிற வாழ்க்கைக்கு அடையாளம். That is a sign that we are dead to the world and we will live for Christ. இது மறுபடியும் பிறத்தலுக்கான ஒரு உவமையாக சொல்லப்படுகிறது. This is a parable that is to indicate or that is to explain of being born again. சோ நாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டதோடு நிறுத்தாமல் கிரியைகளிலே முழுகி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். We shouldn't stop by just accepting Jesus as our personal savior, but we should act by taking baptism. ஞானஸ்நானம் எடுப்பதோடு மாத்திரம் நிறுத்தி விடாதபடி அதற்கு அடுத்ததையும் ஆண்டவர் சொல்லுகிறார். So we shouldn't stop with just baptism of water. God tells us to do another thing. ஆவியினாலும் பிறக்க வேண்டும். We should also be born of the Spirit. ஆவியினால் பிறப்பது என்றால் என்ன? What is the meaning of being born of Spirit? நாம் ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்று அவருக்காய் வாழுவதற்கு இந்த ஆவியானவர் அச்சாரமாய் இருக்கிறார். So in order to receive the anointing and live for God, this Spirit is needed. நீங்களும் நானும் கர்த்தருடையவர்கள் என்பதற்கு முத்திரையாய் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். So the Holy Spirit is given to us to indicate that we belong to God. அதைத்தான் நாம் வாசிக்கிறோம் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம். That's what we read in 2 Corinthians chapter 1 22வது வசனம். verse 22. அவர் நம்மை முத்திரித்து ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். He has sealed us and given us the Spirit in our hearts as a guarantee. சோ உலகத்தில் இருந்த நம்மை வேறு பிரித்து நீங்களும் நானும் அவருடையவர்கள் என்பதற்கு அடையாளம் பரிசுத்த ஆவி. So the Holy Spirit in us is
us from the world. அதனால தான் பவுல் சொல்கிறார், நான் உலகத்துக்கு மரித்து கிறிஸ்துவுக்காக உயிர்த்தெழுந்திருக்கிறேன். That's why Paul says, I'm dead to the world and I'm alive for Christ. இனி வாழ்வது நான் அல்ல, இதில் கிறிஸ்து வாழுகிறார். It is no longer that I live, but Christ who lives in me. அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். That's why the Holy Spirit is given. அதே போல வேத வசனம் சொல்கிறது, எபேசியர் 1:14 சொல்கிறது. The Bible also says in Ephesians chapter 1 verse 14, அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். The Holy Spirit is a guarantee of our inheritance until the redemption of the purchased possession to the praise of His glory. So நாம் மீட்கப்படுவதற்கு அடையாளமாக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். So the Holy Spirit is a sign that we are redeemed by Christ. இந்த பரிசுத்த ஆவியானவரின் மிக பிரதான நோக்கம் வேலை என்னவென்றால், The primary work and goal of the Holy Spirit is அவருடைய வருகைக்காக நம்மை ஆயத்தம் பண்ணிக்கொண்டே இருப்பது. He prepares us. He continues to prepare us for the coming of Christ. நம்மை போதித்து நடத்துவது. He teaches and He leads us. நியாயத்தீர்ப்பை குறித்தும் வருகை குறித்தும் கண்டித்து உணர்த்துவது. Holy Spirit teaches us about the judgment and righteousness. அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். That's why the Holy Spirit is given. So இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துகிறவர். This Holy Spirit prepares us for the coming of Christ. அது ஒரு அடையாளமாய் அச்சாரமாய் நமக்கு It is கொடுக்கப்பட்டிருக்கிறது. not only a sign, but it is a guarantee. So ஆண்டவருடைய வருகைக்கு நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால், So if we have to go along with Christ during His coming, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க if வேண்டுமானால், we want to enter the kingdom of God, இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க வேண்டும். we have to enter into narrow gates. அதை பலவந்தம் பண்ண வேண்டும். We have to force it violently. அதனால தேவையான 3 காரியங்களை நாம் இந்த நாளிலே தியானித்தோம். We have meditated on 3 things that are needed for that. முதலாவது பிதாவினுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். Firstly, we should do the will of God. இரண்டாவது கனிகளுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். Secondly, we should live a fruit-bearing life. மூன்றாவதாக மறுபடி பிறந்தவர்களாக ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். Thirdly, we should lead a life born of water and spirit. அப்படி நாம் ஆயத்தமாய் இருப்போமானால், If we are prepared to do that, அவருடைய வருகையிலே நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். we will be transformed during His coming. பரலோக ராஜ்யத்தில் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். We will reign along with Him in heaven. காலம் நிறைவேறிற்று. The time is fulfilled. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. The kingdom of God is at hand. தேவ பிள்ளை ஆயத்தமாவோம். My dear child of God, let us prepare ourselves. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். Let us close our eyes and look up to God. எங்கள் அருமை பிதாவே, Our dear Father, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி we செலுத்துகிறேன். thank you for this morning. உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படும்படியாக நீர் எங்களை துரிதப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். Thank you for rushing us towards preparing ourselves to your coming. உம்முடைய சித்தத்தை செய்கிற வாழ்க்கைக்கு நேராக எங்களை மாற்றும். Father, transform us into people who do your will in this world. கனிகள் உள்ள வாழ்க்கைக்கு நேராக எங்களை நடத்தும். May we bear fruit. மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவம் எங்கள் வாழ்க்கையில் உண்டாகட்டும். Give us the experience of being born again. ஆண்டவருக்காக தொடர்ந்து ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். Help us to live for you, Father. எப்பொழுதும் விழித்திருக்கிறவர்களாய் காணப்பட உதவி செய்யும். Help us to be vigilant always. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்களாக. Father, may each and everyone who is listening to this message be present in your coming. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. Thank you for you're going to do that. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. In Jesus' name we pray, dear Father. ஆமென். Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் சமாதானம் சந்தோஷம் பாதுகாப்பு இன்றும் என்னும் சதா காலங்களில் நம்ம நேரோடு கூட இருப்பதாக. Amen. ஆமென். Amen. Praise God. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்களானால், If you are blessed through this message, அல்லது கர்த்தர் இந்த செய்தியின் வழியாக உங்களோடு இடைப்பட்டிருப்பாரானால், or if God has intervened through this message, நீங்கள் அதை சாட்சியாய் எங்களுக்கு தெரிவிக்கலாம். you can send us your testimonies. கீழே வருகிற வாட்ஸ்அப் நம்பர்
மெயில் அட்ரஸ்க்கு நீங்கள் தொடர்பு கொள்ளும்படி நான் உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். Kindly contact to the WhatsApp number and the mail ID mentioned below. ஒருவேளை உங்களுக்கு ஜெப விண்ணப்பங்கள் இருக்குமானால் அவைகளையும் நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம். You can also send your prayer requests. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். We are ready to pray for you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you.